அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 47வது அத்தியாயம்ங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம பாரி அந்த எதிரியை சாய்ச்சிட்டார். யாரை? காலம்பனை சாய்ச்சிட்டாரு. காலம்பன் தேக்கனுடைய குரல் வழியாக நம்ம இவ்வளோ நேரம் சண்டையிட்டது பாரி தான் அப்படின்னு தெரிஞ்சு அவரே மண்டியிடுறாரு பாரியை பார்த்து. அதோடு அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பாரி சண்டையிட்ட காட்சியை அங்கேயே விட்டுட்டு நம்ம புதிய விற்பனுக்கு எப்படி திருமண வைபவம் நடக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கே வரலாம் வாங்க. முத புதிய விற்பனுக்கு பெண் பார்க்கும் நிகழ்வு நடந்தது இல்லையா? அப்போ எல்லா நாட்டவரும் பெண் கொடுக்க சம்மதிச்சாங்க. ஆனால் புதிய விற்பன் நிறைய மணப்பெண்களை வேணாம் அப்படின்னு சொன்னார். அதே போல் அவருடைய அப்பா குலசேகர பாண்டியனும் சில பெண்களை வேணாம் அப்படின்னு தள்ளி வச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதிய விற்பன் அளவில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அதாவது குட்டையாக இருப்பாங்க. அப்போ எந்த பெண்ணும் தன்னை விட உசந்தவளாக வந்தால் அவருக்கு பிடிக்கவே இல்லை, தன்னை விட கம்மியாகவும் வந்தால் பிடிக்கலை. ஓரளவு தன்னை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சி புதிய விற்பன் ஒவ்வொரு பெண்களாக தட்டி கழிச்சிட்டே இருந்தார். இந்த பெண் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய தந்தையின் முடிவு அப்படி கிடையாதுங்க. தன் மகனை விட பெண் நல்ல வளர்த்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஏன் அப்படின்னா, தான் மகன்தான் குட்டையாக இருக்கார், பெண் நல்லா வளர்த்தியாக இருந்தால் பிறக்க போகிற குழந்தை நல்லா வளர்த்தியாக பிறக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். நீங்கள் ஏன்னு கேட்கலாம், ஏன் மாப்பிள்ளை குட்டையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, அரசர் குட்டையாக இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, அரசின் கணக்குகளுக்காக பாதுகாக்கப்படுதாங்க. நீட்டல் அளவின் அடிப்படையாக கோல் அளவு இருக்கு இல்லையா? அந்த கோல் அளவினை கொண்டு தான் குறிப்புகளே அரசின் கணக்காக பாதுகாக்கப்படுது. ஒரு கோல் எவ்வளவு நீளமுடையதாக இருக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம நாட்டை ஆள்றாங்கல்ல பேரரசர், அவருடைய கையோட முழு அளவு கோலின் அளவு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. பல நாடுலையும் இப்படி தான் வழக்கமாக இருந்திருக்குங்க. நம்ம பேரரசர் குலசேகர பாண்டியனை விட புதிய விற்பன் ரொம்ப குள்ளமாக இருப்பாரா? அப்போ கை முழு அளவும் குறைவாக தான் இருக்குமாங்க. இது என்ன ஆக போதோ, எதிர்காலத்தில் என்ன மாற்றங்களும் குழப்பங்களுக்கும் காரணமாக அமைய போதோ அப்படின்ட்டு பல பேர் பலவிதமாக அரண்மனையில் பேசிகிட்டே இருந்திருக்காங்க ரகசிய குரலில். இப்போது பேரரசரின் காதுக்கும் அது போய் சேர்ந்துருச்சு இல்லையா? அதனால தான் அவருக்கு கவலை. இந்த நிலையில் பெண் பார்க்கும் பொழுது அவனது உயரத்துக்கு சற்று மேலான பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பிறக்க போகும் குழந்தை நல்ல உயரத்துடன் பிறக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா குழந்தை நம்ம இளவரசனை விட குள்ளமாக பிறந்துடும். அது நாட்டோட எதிர்காலத்தையே குழப்பத்தையில் உண்டாக்கும். அதனால் உயரமான பெண்ணாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிடுறாரு பேரரசருங்க. அவரோ, அதாவது யாரே நம்ம புதிய விற்பனோ, தன்னை விட உயரமான பெண்ணை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்ணாக மறுத்தளிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால் எந்த பெண்ணும் சரியான முடிவாகாமலே போயிட்டே இருக்குங்க. தந்தையின் முடிவும் மகனின் முடிவும் ரெண்டு வேறு விதமாக இருக்கிறதுனால பெண் பார்க்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் சரியான குழப்பத்தில் சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தாங்க நம்ம சூழ்கடல் முதுவனின் மகள் பொற்சுவையை நமது இளவரசருக்கு மனம் முடிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் அந்த கூட்டத்தில் எழுது. இதே கேள்வி சோழ நாட்டு அரண்மனையிலும் பேசப்படும் செய்தியும் சேருது. சூழ்கடல் முதுவனின் செல்வச் செழிப்பும் யவன அரசாட்சியுடனும் யவன வணிகர்களுடனும் அவர்களுக்கு இருக்கும் தொடர்பும் அந்த சாத்துக்களின் தலைவன் அப்படிங்கிற பெரும் பதவியும் யாரையும் ஈர்க்கும் தன்மை கொண்டதுங்க. அதனால இதில் நம்ம முந்தி கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம பேரரசர் நினைக்கிறாரு. இளவரசர் புதிய விற்பனும் அந்த பெண்ணை பற்றி எந்த விவரத்தையும் கேட்க ஆயத்தமாக இல்லைங்க. அது குள்ளமாக இருந்தானே, அதாவது வளர்த்தியாக இருந்தானே, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, அரசாட்சியின் அச்சாணியாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வணிகம் மட்டும்தாங்க. சேர நாட்டினர் யவன வணிகத்தின் மூலம்தான் உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. அதை எல்லாருமே அறிஞ்சிருக்காங்க. அதனால இவனும் நம்ம சூழ்கடல் முதுவனுடைய பெண் அப்படின்னதும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதிய விற்பன் சம்மதிச்சிடுறாரு. பாண்டிய நாட்டு சம்மதம் தெரிவிக்கப்பட்டதுமே அடுத்தடுத்த கட்டப்பணி ஒன்றொன்னா தொடங்குது. சிறிது காலத்திலே பேரரசருக்கு மற்றும் ஒரு மகிழ்வான செய்தி சேருதுங்க. அதாவது அவர் எதிர்பார்த்தது போலவே புதிய விற்பனை விட பொச்சுவை கொஞ்சம் உயரமானவள் அப்படின்ட்டு நம்ம பேரரசருக்கு தெரிய வருது.
இப்போ அவருக்கு இரட்டிப்பு சந்தோஷங்க. தான் எதிர்பார்த்தது போலவே தன்னுடைய மகனுக்கு நல்ல வளர்த்தியான பெண் கிடச்சிட்டா, அப்படிங்கிற உயரமான பெண் கிடச்சிட்டா அப்படின்ட்டு நம்ம பேரரசரும் சந்தோஷப்படுறாரு. நம்ம புதிய விற்பனுக்கு எப்படி அப்படின்னா, கடலில் மிதக்கும் கப்பல்கள் எல்லாம் பாண்டிய நாட்டுத்துறையில் வந்து அடைய போகுது. அது கடல் மேலாதிக்கத்துக்கான வாசலை திறக்கும். வணிகம் சூழ்ச்சி அடி உரமாக கொண்டது. அது கொடுத்து வாங்கும் 2 கைகளுக்குள்ளும் குருதியை போல் ஓடுறதுங்க. சாத்துக்களின் பெருந்தலைமை பல நாடுகளின் அரசியல் அறிஞ்சவனாக இருப்பான். அப்போ எந்த ஒரு நாட்டின் உள் விவரங்களையும் அவனால் எளிதில் அறிந்து சொல்ல முடியும். சாத்துக்கள் அப்படிங்கிற இந்த அமைப்பின் கீழ் உள்ள பெரும் வணிகர்கள் பலரும் சிற்றரசர்கள் பலருக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்தவங்க தான். அந்த வணிக கூட்டத்தின் தலைவனின் மகளை நான் பெண் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற போது பாண்டிய நாட்டு எல்லைக்கு அப்பால் இருக்கும் பல அரசர்களின் மேல்நிலையை இயல்பிலேயே பாண்டிய நாடு அடைஞ்சிடும் அப்படின்னு புதிய விற்பனின் எண்ண ஓட்டம் ரொம்ப தீவிரமாக இருக்குங்க. அந்த எண்ண ஓட்டங்களுக்கு இடையில் மணமகள் எப்படி இருந்தான்னு, உயரமாக இருந்தான்னு, அழகாக இருந்தான்னு, குட்டையாக இருந்தான்னு, அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லைங்க. கொடுத்து வாங்கும் கைகளான குலசேகர பாண்டியனின் கையிலும் சூழ்கடல் முதுவனின் கையிலும் தான் ஒரே ரத்தம் ஓடிட்டு இருந்துச்சுங்க. 2 பேரும் மிகுந்த மகிழ்வோடு மனமுடிப்புக்கு ஒப்புக்கொண்டு மனவிழா ஏற்பாடெல்லாம் பேச தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் சூழ்கடல் முதுவனின் செல்வ செழிப்பை பற்றி பல்வேறு செய்திகள் நம்ம பேரரசருக்கு தெரிய வருதுங்க. உலகின் பல தீவில் கிடக்கும் மிக உயர்ந்த மணிக்கற்கள் எண்ணற்றது அவர்கிட்ட இருக்குது. யாருக்கிட்ட? சூழ்கடல் முதுவன்கிட்ட. அது மட்டும் கிடையாது, வணிகர்கள் பல பேரும் திருமண பரிசா தர உள்ள பொருள்களை பற்றி பல்வேறு வகையான செய்திகளும் அந்த இடத்துல வந்து சேருதுங்க. ஒரு நாள் பேரரசர் சொல்கிறாரு, இந்த திருமணத்தை முன்னிட்டு சாத்துக்களின் தலைவன், அதாவது சூழ்கடல் முதுவன் இருக்கார்ல, அவருக்கு நான் மிக உயர்ந்த பரிசு பொருள் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கொடுக்கணும்னு தெரியலை, நீங்கள்லாம் எனக்கு கலந்து ஆலோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு அமைச்சர்கள்ட்ட கேட்குறாரு. அவையோர்கள் எல்லோருமே ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக அவருக்கு நல்ல பரிசாக தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ என்ன தருவது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. விலை உயர்ந்த முத்துக்கள் எண்ணற்றவை நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் இதை விட சூழ்கடல் முதுவன்ட்டையும் நிறையா இருக்கும். அப்போ வேற என்ன வழங்குவது அப்படின்னு மறுபடியும் யோசிக்கிறார். யவனம் மட்டுமல்ல, உலகின் பல இடங்களில் செய்யப்பட்ட அழகு பொருட்களை பார்த்து மகிழ்ந்தவராக தான் அவர் இருப்பார். அதனால் அழகு பொருட்களையும் நம்ம கொடுக்க முடியாது. அப்புறம் வேற என்ன தருவது அப்படின்னு மறுபடியும் யோசிக்கையில் அவையோர்கள் எல்லோருமே வந்து சளைக்காமல் ஒவ்வொன்றா ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து ஏற்புடையதாக தெரியலைங்க. அப்போ அவருக்கே வந்து தலையை சுத்தம் இல்லை, நம்ம சரியான ஒரு முடிவு எடுக்காத போது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சோர்வே ஆயிடுதுங்க பேரரசருக்கு. அவை நடவடிக்கையை நன்கு அறிஞ்சவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் பேசட்டும், நம்ம கடைசியாக பேசுவோம், நம்ம மனசில் உள்ளதை சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்க கூட இப்போ வாய் திறந்து பேசலைங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முடிவை சொல்லிட்டாங்க, இதை கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம்னு. ஆனால் யாருமே வந்து இது சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரரசருக்கு தோணலைங்க. அந்த நேரத்தில் தான் கடைசியாக ஒரு ஆள் எந்திரிக்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி கருங்கை வாணன் எந்திரிக்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காமல் தான் இருந்துச்சுங்க. கருங்கை வாணன் வந்து எழுந்து நின்றது. உடனே நம்ம பேரரசரை வணங்கி அவர், ஐயா நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேரரசரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன பரிசு பொருள் கொடுக்கலாம், சரி நீ சொல்லு அப்படின்றாரு. இல்லை, சூழ்கடல் முதுவன் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் ஒரு பெரிய கப்பல் ஒன்று வச்சிருக்காரு. அதோட பேர் கூட கடற்கோதை. அந்த கப்பலை கண்டு யவன அரச குடும்பமே வியந்துச்சான். அதன் வேலைப்பாடு அப்படியாம் அப்படின்றாரு. சரி அதுக்கு அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இல்லை கடற்கோதையை மற்ற எல்லா கப்பலையும் போல் ஒவ்வொரு துறைமுகத்திலையும் நிறுத்தி அடிமைகளை மாற்றி அல்லது ஓய்வெடுக்க வச்சுட்டு மீண்டும் கொண்டு செல்வது சூழ்கடல் முதுவனுக்கு பிடிக்கலைன்னு கேள்விப்பட்டேன். தொலைதூரம் வர கப்பலை நிறுத்தாமல் கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்ட அடிமைகள் யவனர்களிடம்தான் இருக்குது. சிறைபிடிக்கப்பட்ட கருங்கொள்ளையர்களையே அவர்கள் கப்பல் அடிமைகளாக பயன்படுத்துகிறாங்க. அவ்வடிமைகளின் தோள்கள் சோர்வில்லாமல் நெடுந்தொலைவுக்கு கப்பலை கொண்டு சேர்க்குமா. அதனால யவனர்களிடம் எவ்விலையும் கொடுக்குறேன், அவ்வகை அடிமைகளை எனக்கு தாருங்க அப்படின்னு அவர் கேட்டுதான் நான் கேள்விப்பட்டேன். அவரின் வேண்டுதலை மறுக்கலை, ஆனால் இன்னும் அவங்க கொடுக்கலை அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு கருங்கை வாணன். பேரரசரும் அந்த அவையில் உள்ளவங்க எல்லோருமே வந்து அடுத்து என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி உற்று கவனிக்கிறாங்க. கருங்கொள்ளையர்களுக்கு இணையான திறன் தோலும் பேருடல் வலிமையும் கொண்டவர்கள் இந்த மண்ணில் உண்டா என்ன அப்படின்னு நம்ம பேரரசர் கேட்குறாரு. எல்லாருமே வாயை பிளந்து ஆமாம்ல யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படின்ட்டு அப்படி ரெடியாக நின்றுட்டுருக்காங்க எல்லாருமே. அப்போ உடனே வந்து நம்ம
கரங்கை வாணன் இருக்கார்ல, அவர் வந்து பதில் சொல்கிறாரு, ஏன் இருக்காங்களே, திரையர் கூட்டம் ஒன்று இருக்குது பேரரசே, மேற்கு மலையின் ஆதி பழங்குடி கூட்டம். அவர்களை வென்று அடிமையாக்கணும் அப்படின்னா சூழ்கடல் முதுவனை வியப்பில் திகைக்க செய்யும் பரிசு பொருளை நம்ம அவருக்கு கொடுக்கலாம், அடிமை வீரர்களை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கருங்கை வாணன் சொல்லிடுறாருங்க. குலசேகர பாண்டியனின் முகத்தில் அப்படியே மகிழ்வு பூக்குது. அரசவி வித்தைகளில் நம்ம எல்லோரையும் விஞ்ச கொண்டிருக்கிறான் இவன் கருங்கை வாணன் அப்படிங்கிற மாதிரி அவையில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கருங்கை வாணன் அப்படி வலிய போய் தலையை கொடுத்துட்டான். திரையர்கள் உட்காடுகளில் இருக்கும் மாவீரர்கள், அந்த மலையடி வாரத்தில் இருக்கும் சோழன் பெரும்படை திரட்டி மாதக்கணக்கில் போரிட்டு அவர்களை வெல்ல முடியாமல் திரும்பிட்டேன். நான் மிக தொலைவில் இருப்பவங்க, இங்கிருந்து படை திரட்டி போய் அவர்களை வெல்வதெல்லாம் ஒருபோதும் நிகழாத செயல். கருங்கை வாணன் தன் பெயரை தானே கெடுத்துக்கொள்ள வழி அமைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பேர் அந்த கூட்டத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. கருங்கை வாணன் நன்கு, அதாவது நல்லா அறிந்த சிலர் தான் உண்மையான காரணத்தை சிந்திக்க முடிஞ்சிச்சு கருங்கை வாணனை பற்றி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போரினை அரச கடமையாக நினைப்பவன் அல்ல நம்ம கருங்கை வாணன். அவனுக்கு அதுதான் செயல், சிந்தனை, வாழ்வு எல்லாமே. போரின் அனைத்து முகத்தையும் அறியும் அவனது ஆவல் ஒருபோதும் குறைஞ்சதே கிடையாது. தனது வீரர்களுக்கு எதிரியை வைத்து போரினை பயிற்றுவிக்கும் வேலையை ஒவ்வொரு போர்க்களத்திலும் செய்பவர் தான் நம்ம கருங்கை வாணன். மிகச்சிறந்த எதிரிகளை தேடி களம் அமைத்து கொண்டு தான் அவர் எப்போதுமே வந்து போருக்கு போவாராம். திரையர்களின் வீரம் பற்றி எண்ணற்ற கதைகளை கேட்டு வளர்ந்தவன் தான் கருங்கை வாணன். கருங்கை வாணனுக்கு எப்படியாவது திரையர்களுடைய வீரத்தை வீழ்த்தணும், அதுதாங்க அவருடைய எண்ணம். அதுக்கான சரியான நாள் பார்த்து தான் காத்துட்டு இருந்தார். இப்போ குலசேகர பாண்டியன் போன்ற ஒரு அறிவு கூர்மையுள்ள பேரரசன்ட்ட எளிதில் ஒப்புதலை பெற முடியாது. ஏன் அப்படின்னா, எந்தவித நிலையில் தொடர்பும் அரசியல் தொடர்பும் இல்லாத காட்டுப்பகுதிக்குள்ளே திரையர்கள் இருக்காங்க. அவங்கள போய் வெற்றி கொள்ளணும் அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்போ என்ன பண்ணலாம்ங்கிறத தான் யோசிச்சிருக்காரு. நமக்கு யோசிச்சுட்டு காத்துட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் கருங்கை வாணன் ஒரு சரியான வாய்ப்பை பயன்படுத்துகிறாரு. சூழ்கடல் முதுவனின் பொருட்டு பாண்டிய படையின் பெரும் அணிவகுப்பு வடதிசை நோக்கி நகர தொடங்குது. கதையும் பகையும் வனம் நோக்கி நகருதுங்க. பெரும் யானைப்படையோடு புறப்பட்டு போனார் நம்ம கருங்கை வாணன். அங்கே திரையர்களை போரிட்டு வீழ்த்துவது எளிதான காரியம் கிடையாது. அவர்களிடம் போரிட்டு சோழன் தோல்வியை தழுவினான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த போரின் மூலம் கற்றவைகள் ரொம்ப முக்கியமானதுங்க. திரையர்களின் எண்ணிக்கையில் மிக குறைந்த கூட்டங்க, ரொம்ப அதிக பேர்லாம் அவங்க கிடையாது. அவங்கள நேர போரில் தோற்கடிக்கவே முடியாதுங்க. அந்த போரில் பங்கெடுத்த 2ஆம் நிலை தளபதி தாங்க திதியன். அவரை விலைக்கு வாங்கிடுறாரு நம்ம கருங்கை வாணன். அவர்கிட்ட இருந்து பல செய்திகள்லாம் நிறைய எடுத்துக்கிறாரு. சோழர் படை போரில் தோற்று போச்சு, ஆனால் திரையர்களோட எண்ணிக்கையிலும் கொஞ்சம் அழியும் இல்லையா, அது மாதிரி அழிஞ்சிடுச்சு. அதனால மிக விரைவாக இன்னொரு தாக்குதலுக்கு திட்டமிடுவோம் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய மன்னனுக்கு தெரிவிச்சிருக்காரு. சோழ மன்னன் செங்கன சோழனும் அதனை ஏற்கலங்க. திரையர்களை வீழ்த்த முனைவது வீண் வேலை அப்படின்னு மறுபடியும் ஒரு போருக்கு அவர் மறுத்துட்டாரு. திதியன் வழங்கிய ஆலோசனையின்படிதான் கருங்கை வாணன் படை நடத்தி செல்றாரு. கார்காலத்தின் முன்மலை கொட்ட தொடங்குது. திரையர்கள் வசிக்கும் மலைப்பகுதியில் மலையின் கால அளவு சற்று முன்னதாகவே வேகம் கொள்வதாக இருந்துச்சுங்க. அதனை கணிச்சு தான் திதியன் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆற்று வழிப்பாதையில் கவச வீரர்கள் அப்படின்னு அணிவகுக்க யானைப்படை மேலேறி செல்லுது. சரிபாதி தொலைவு ஆற்றுப்பாதையில் மேலேறி சென்றதும் அடைமலை பிடிக்க தொடங்கிருச்சுங்க. அதற்காகத்தான் திதியன் கூட காத்திருப்பார் போல. அடைமலை தொடங்கினதும் ஆற்று வழியிலிருந்து கரை ஏறிடுறாங்க. எந்த கணமும் வெள்ளம் பெருகி வரலாம் அப்படிங்கிறது மட்டும் காரணம். அடைமலையின் பொழுது யானைப்படை காடறுத்து முன்னேறுவதற்கு கண்டறிதல் ரொம்ப கடிதங்க. அதனால வேகமாக போகிறாங்க. திதியன் கணித்தது போலவே அடைமலை காடு கரைவதை போல கொட்டுச்சு. முதல் நாளினை விட 2ஆம் நாளும், 2ஆம் நாளினை விட 3ஆம் நாளும் அதன் தன்மை அதிகரிக்கத்தாங்க செஞ்சிச்சு. அடைமலையின் தன்மை மிக கடினமாக இருந்ததால் திரையர்கள் குடில் விட்டு வெளிவராமல் உள்ளே இருந்திருக்காங்க. சிலர் மலை குகைக்குள்ளே அடைஞ்சு கிடந்திருக்காங்க, வெளியில் வரவே கிடையாது. கவச வீரர்களை கொண்ட கருங்கை வாணனுடைய யானைப்படையை திரையர்களின் குடிக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாரு நம்ம திதியன்க. குடிலின் அருகில் யானையின் பிளிரல் கேட்டபோது ஒரு கிழமை மட்டும் அந்த கூரை வீடு இருக்குல்ல, அதை அந்த கூரையை விட்டு விலகிட்டு என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் பார்க்குறாரு. யானைகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. கொட்டும் மலையின் சத்தத்தோடு காற்றும் சேர்ந்துக்கிருச்சு. பயிற்சி பெற்ற யானைகள் அந்த குடில் இருக்குல்ல, அது சுழற்றி அப்படி தூக்கி வீசுது. உள்ளுக்குள்ளே இருந்தவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அறிகிறதுக்கு முன்னாடியே இரும்புவலை பின்னல்களை கொண்டு அப்படி வீசி எரிஞ்சிருச்சு.
குடிலுக்கு பதில் கூர்முனை கொண்ட இரும்பு வலைப்பின்னல்களால் பொருத்தப்பட்டிருந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருந்த யாருமே துளியளவு அசைந்தாலும் இரும்பின் கூர்முனை கிழிச்சு உள்ளிறங்கிக்கிட்டு இருந்திருக்கு. குடில்கள் ஒவ்வொன்றாக தாக்கப்படுது. திரையர் குடி வீரர் 4 பேர் கூட எந்த கணமும் ஒன்று சேர முடியலை. குடிலுக்குள் உள்ளே இருக்கும் ஆண்களை கவசம் அணிந்த 20 வீரர்கள் ஒன்று சேர்ந்து தனியை பிரிக்கிறாங்க. அவ்வாறு பிரிக்கும்போது தான் மோதல் ரொம்ப உக்கிரம் கொள்ளுதுங்க. கவச வீரர்கள் நாலாபுரமும் சிதறியபடி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களின் கண் முன்னே குடும்பத்தினரின் மேலெல்லாம் இரும்பின் கூர்முனை அப்படி குத்தி கிழிச்சபடி காண சகிக்காமல் இருந்துச்சுங்க. எல்லாருமே போரிட்டு வீழ்ந்துடுறாங்க. வெட்டி வீசப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. வீறு கொண்டு தாக்கிய சிலர் தான் கொன்றளிக்கப்பட்டாங்க. மற்ற எல்லோருமே சிறைபிடிக்கப்பட்டாங்க. கதறல் ஓலம் அப்படியே மேலெலும்ப எக்கட்டத்திலும் அடைமலை வேற வாய்ப்பு கொடுக்கவே இல்லைங்க. சரியான திட்டமிடலோடு வந்த திதியன் மிக துல்லியமாக தாக்குதலை நிறைவேற்றிடுறாரு. அதற்கு அடிப்படையாக இருந்தது கருங்கைவாணனின் துணிவு தாங்க. இந்த காட்டின் உச்சியில் இருக்கும் திரையர்களை பிடித்து விட முடியும் அப்படின்னு தளபதிக்கு துணிவு வருதல் எளிது கிடையாது. சோழன் அத்தனை ஆயிரம் படை வீரர்களை திரட்டி வந்து தாக்குதல் நடத்தி தோற்று போயிடுறாரு. அவனுடைய தாக்குதல் நிகழாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெற்றி சாத்தியமே கிடையாது. திரையர்களின் எண்ணிக்கை சரிபாதி குறைஞ்சும் இருக்காது. அவர்களின் இருப்பிடம், வழித்தடம், காலநிலை பற்றின செய்தி எதுவுமே கிடைச்சிருக்காது. சோழனின் படையெடுப்பே இந்த வெற்றிக்கு காரணம். ஆனால் வெற்றியை அறுவடை செஞ்சது பாண்டிய படைங்க. குடில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆண், பெண், குழந்தை எல்லாமே சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. பிடிப்பட்ட ஆண்களின் கழுத்தில் இரும்பு வளையங்களை தொங்க கைகாலுடன் அவை பிணைக்கப்பட்டு வீரர்கள் 6 பேராக இணைக்கப்பட்டு யானையின் மேல்வார சங்கிலியோட இருக்க கட்டிட்டாங்க. மற்றவர்கள் சுற்று வட்டத்தில் அப்படியே கட்டி யாருமே துளியும் பிசிற முடியாமல் இறுக்கி கட்டிட்டாங்க யானையோட. கருங்கைவாணனின் கீழ் நிலையில் இருக்கும் தளபதிகள் 3 பேரும் புறப்படலாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த போது திதியை மட்டும் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. மழை நல்லா கொட்டிகிட்டு இருக்கு. அழுகையும் ஓலமும் ஆவேசமாக கேட்குது அந்த குடில் சைடு. எல்லாத்தையும் மழையின் ஓசை விழுங்கினபடி தாங்க இருந்துச்சு. யார் பேசினாலும் காதுக்கு பக்கத்தில் போய் சத்தமாக தான் பேச வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ எல்லாரையும் பிடிச்சிட்டோம், உடனே இந்த இடத்த விட்டு நகர்ந்துடுவோம் அப்படின்னு திதியன் சொல்கிறாரு. உடனே இல்லை, இவர்களில் தலைவனை காணோம், அவனைத்தான் அப்போதிலிருந்து தேடிட்டு இருக்கேன். பிடிப்பட்ட ஒவ்வொருவரின் முகத்தையும் அருகில் போய் பார்த்தபடியே சொல்லிட்டு இருக்காரு. கொட்டு மலையில் கைகால்களெல்லாம் குருதி வழியே நின்றுட்டு இருந்த வீரர்களை மீண்டும் மீண்டும் பார்க்குறாரு. அவன் தேடிய தலைவன் அதில் இல்லைங்க. அவன் இல்லை என்றால் என்ன, கிடைத்தவர்கள் போதுமே, நம்ம புறப்படலாம் அப்படின்னு மற்றவர்கள் சொன்னபோது அந்த திதியன் சொல்கிறாரு, அவனை இந்த இடத்துல வைத்து கைது செய்ய வேண்டும், இல்லை கொன்று முடிக்கணும். அவ்வாறு செய்யாமல் நம்ம இந்த இடத்த விட்டு புறப்பட்டோம் அப்படின்னா காட்டினை விட்டு கீழே இறங்கும் போதே நம்மள ஒருத்த கூட உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு திதியன் சொல்கிறாருங்க கருங்கைவாணன் கூட்டத்துக்கிட்ட. திதியன் சொன்ன பின்பு தான் ஆபத்தோட அளவு புரியுது. இது அவனுடைய காடு. அவனோடு 5 வீரர்கள் இருந்தால் போதும், நமது மொத்த படையும் அழிச்சிடுவான். மலை சரிவுகளில் ஆடுகளை போல நமது யானைகள் உருண்டு செல்றதை பார்க்க நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்களா என்ன அப்படின்னு திதியன் கேட்குறாருங்க. எல்லாருமே அப்படியே விக்கித்து நிற்கிறாங்க. என்னடா இது, இந்த வீரர்கள் எல்லாம் நம்ம அடிச்சிட்டோம், எப்படியாவது நம்ம மன்னன்ட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கருங்கைவாணனுக்கு வேற சிந்திப்பு. எனது படையில் 500 வீரர்களையும் அழிச்சவன் அவன் அப்படின்னு திதியன் சொல்கிறாரு. கேட்பவர்களுடைய நெஞ்சம் அப்படியே அச்சம் பரவிட்டு இருக்கு. அவனை பிடிக்கவே இதுதான் ஏற்ற இடம். அவனை இந்த இடம் வர வச்சா மட்டும்தான் நம்ம வெல்ல முடியும். இந்த இடத்தை விட்டு நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அவனுடைய தாக்குதலை நம்மளால் சந்திக்க முடியாது அப்படின்னு திதியன் சொல்லியிருக்காரு. மழை அப்படியே கொட்டிகிட்டு இருந்திருக்கு. பிடிப்பட்ட வீரர்கள் அப்படியே ஆவேசம் கொண்டு அப்படியே கத்தியபடி பிணைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளை வளைச்சு நொறுக்க அப்படியே முயன்றுட்டு இருக்காங்க. திதியனின் மனசில் பகை வேற கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. எப்படியும் இன்னைக்கு நம்ம அவனை சிறைப்பிடிக்காமல் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தான். பல்வேறு வகையில் சிந்திச்சு அவன் இறுதியாக ஒரு முடிவுக்கு வர்றான். அவனுக்கு குழந்தைகள் உண்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான். அது நினைவுக்கு வந்த காணோம் அப்படியே ஆவேசம் கொண்டு கத்துறான். அவனது குழந்தை எதுவென சொல்லவில்லை அப்படின்னா எல்லா குழந்தையும் வெட்டி வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அது நிகழ்ந்து கொண்டு இருந்ததுங்க. யாருமே சிந்திப்பதற்கு கன பொழுது கூட அவன் நேரம் வைக்கல. வார்த்தைகள் முடியும் முன் செயல்கள் நிகழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவனுடைய சினம் கண்டு கருங்கைவாணனே அதிர்ந்து போனான். முன்னால் நின்றிருந்த ஒரு சிலரால் தான் அவன் பேசுவதை தெளிவாக கேட்க முடிஞ்சிச்சு. மற்ற எல்லோரும் அவனுடைய செயலை கண்டு அப்படியே வெளியேறியபடி
கத்திய பொழுது முன்னால் நின்றுட்டு இருந்த பெண்ணொருத்தி தலைவனின் 3 குழந்தைகளையும் இதான் அப்படிங்கிற மாதிரி அடையாளம் காட்டிடுறா. அந்த 3 குழந்தைகளின் இடது கால்களையும் ஒன்றா கட்டி மரத்தின் உச்சிக்கு தூக்குறாங்க. யாரு? திதியன். கைதானவர்களின் கதறல் மலையோசையும் தாண்டி காட்டை உலுக்கியது குழந்தைகளின் சத்தம். மலையின் வேகம் குறைய தொடங்குது. திதியன் கடைசி வாய்ப்பை வழங்குவதா சொல்லி பெரும் ஓசையை எழுப்புறான். மருக கத்துறான், இந்த குழந்தைகளை கொல்றதுக்கு முன்னாடி நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி. அவனுடைய வீரர்கள் மர உச்சியில் தொங்க விடப்பட்ட குழந்தைகளை நோக்கி அம்பெய்ய கரெக்டாக ஆயத்தமாக இருக்காங்க. கைதான வீரர்களின் ஆவேசம் அடக்க முடியாதபடி இருந்துச்சு. யானையோடு கட்டப்பட்ட 6 பேரும் இழுத்து நகர்த்தின பொழுது நிலை கொள்ள முடியாத யானைகள் கூட பிளிரி தொடங்குதுங்க. அவற்றின் கால்கள் நீரோடும் ஈரம் மண்ணில் வழுக்க ஆரம்பிக்குது. முன்புற யானைகள் நிலை கொள்ள திணறின பொழுது பின்புற யானை ஒன்று சரிந்து உட்கார்ந்துருச்சு. திரையர்கள் யானையை நகர்த்தும் ஆவேசம் கண்டு பாண்டிய பட ஒரே நிலை கொள்ளுது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. ஆனால் திதியன் எதற்குமே கலங்கலங்க. அவனது வெறி கருங்கை வாணனையே அஞ்சு செஞ்சிச்சு. திதியனோ கருங்கை வாணன் உள்ளிட்ட யார் முகத்தையும் பார்க்கல, யார் உத்தரவையும் கேட்கும் நிலையிலையும் கிடையாது. இந்த கணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் திதியன் உறுதியாக இருக்கான். வில்லேந்திய வீரன் ஒருத்தனை மட்டும் தனியாக நிறுத்தி ஆயத்தமாக நிற்க சொல்கிறான். அப்படி ஆயத்தமாக நின்னவன் நேர குறி பார்க்குறான். எங்கே 3 குழந்தைகள் கட்டி தொங்குது இல்லையா, அதில் ஒரு குழந்தையை பார்த்து குறி வைக்கிறான். அதனை கவனிச்சிட்டாரு திதியன். அப்படியே ஆவேசம் கொண்டு அவன் முகத்தில் அப்படி தாக்க முற்படுறான். நான் என்ன ஒரு குழந்தைக்கு அவனை குறி வைக்க சொன்னேன், அப்படிலாம் அவனை குறி வைக்க சொல்லலை. அந்த கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும் கயிற்றுக்கு குறிவை. உனது ஒற்றை அம்பு அந்த கயிற்றை அறுத்து செல்லணும். மூவரும் கீழே விழுந்து சிதறணும், சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஆவேசம் கொண்டு கத்துறாரு திதியன். பதறிய கவச வீரன் அம்பின் நுனியை சற்று மேலே உயர்த்தி ஆடியபடி இருக்கும் கயிற்றுக்கு குறிபாக்குறான். பெண்கள் எல்லாரும் பின்னாடி கதறி துடிக்கிறாங்க. அடுத்து என்ன நிகழப்போதோ அப்படின்னு எண்ணுவதற்குள் நிகழ்த்தி முடிக்கிறான் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிருந்தா கொடுஞ்செயலால் உயிர் கலங்குறாங்க. அடுத்து நடக்கிறது இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறாங்க. அப்போது என்ன ஓசை கேட்டதென கருங்கை வாணனுக்கோ திதியனுக்கோ புரியலைங்க. ஆனால் கதரும் பெண்கள் தங்களின் அழுகையை கூட நிறுத்துறாங்க. அந்த யானையை இழுத்து நகர்த்தி கொண்டிருந்த திரையர்குல ஆண்கள் தங்களின் ஆவேசத்தை அடக்குறாங்க. அவங்க திமுறிக்கிட்டுண்டா பார்த்தீங்கன்னா அவங்க கூட அமைதியாயிடுறாங்க. கன நேரத்தில் முழு ஓசையும் அடங்குதுங்க. அந்த இடத்துல கயிற்றில் தொங்கும் 3 சிறுவர்களின் ஓசை மட்டுமே அழுகிற குரல் கேட்குது. அம்பினை இழுத்தபடி நின்ற கவச வீரன் அப்படியே நிறுத்திடுறான். திதியனும் கருங்கை வாணனும் அப்படி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்கிருந்து என்ன குறிப்பு வந்துச்சு அப்படின்னு தெரியாமலே முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் திதியன் அப்படி தினவோடு நின்றுட்டு இருக்கான். தனது குலமே சிறைப்பட்டு நிற்கும் கொடுமையை காண சகிக்காது கையறு நிலையில் வேறு வழியே இன்றி புதர் விலக்கி வெளிவந்தான் திரையர்குல தலைவன் காலம்பன்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. காலம்பன் அப்படின்னு சொன்னது தான் நம்ம எல்லோருக்கும் நினைவு வருது. அங்கே பாரியோட சண்டை போட்டார் இல்லையா காலம்பன், தேவவாக்கு விலங்குகளை கடத்திட்டு போகிறதுக்கு தலைவனாக இருந்த காலம்பன் தான் இங்கே திரையர்குல தலைவன்க. இப்போ கருங்கை வாணன் எப்படி காலம்பனை நம்ம பாரியோடைய தேவவாக்கு விலங்குகளை கடத்திட்டு வர சொல்லி அனுப்பியிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.